வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்பெல்லாம் நம்ம ஃபுட்டு பத்தி எங்க யார்கிட்ட பேசினாலுமே நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, எவ்வளவு ஃபைபர் இருக்கு அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் நிறைய இருக்கு. டாக்டர்ஸ்மே நமக்கு சஜஸ்ட் பண்றது அதுதான். நம்ம சமையல பிளான் பண்ணும்போது மார்னிங் எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கிட்டேன், லஞ்ச்ல எவ்வளவு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நோ ரைஸ் புரோட்டீன் ரிச் டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். நமக்கு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நல்ல தோலோட பருப்புகள்லாம் சேர்த்து அரைச்சி பண்றதுனால நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய இட்லியோ தோசையோ வந்து சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சாவும் இருக்கும். நம்ம அரிசி சேர்த்து பண்ற இட்லி மாதிரியே இது வந்து நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். தோசையும் வந்து நல்லா மெல்லிசா கிறிஸ்பியாவும் வரும். இந்த மாவு வந்து ரொம்ப சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆயிடும். அதாவது 4 to 5 மணி நேரத்துல நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடும். பருப்புலாம் நம்ம தோலோட சேர்த்து அரைச்சதுனால நல்லா வாசனையாவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஹெல்த்தியா அதே நேரம் நல்ல டேஸ்டியான ஒரு சட்னியும் அரைக்க போறோம். அது வந்து நம்ம இந்த இட்லி தோசையோட மட்டும் இல்ல, நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய அரிசி சேர்த்த இட்லி, தோசை, ரவா தோசை, ஆப்பம், ஊத்தப்பம், உப்மா, பொங்கல் இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். இந்த சட்னியோட எந்த டிஃபன் சாப்பிட்டாலும் நமக்கு 1-2 எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நோ ரைஸ் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் நல்லா பஞ்சு போல சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியா தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டேஸ்டியான ஒரு சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு தோலோட இருக்கிற பயிர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உடஞ்ச பருப்பா இருக்கும் இல்லையா, இது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல முழு பயிர் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே கப்ல 1/2 கப்பு தோல் உளுத்தம் பருப்பு, இதுக்கு பதிலாக நம்ம வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 6 to 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு 5-6 மணி நேரம் ஆயிடுத்து. தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். நான் தோல்லாம் எடுக்க போறது இல்லை, அப்படியே தான் அரைக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு லேசா கொரப்பா இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாவை வந்து நம்ம பவுல்ல எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி கம்மியா விட்டு அரைச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்பட்ட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனா அரைக்கிறது தண்ணி கூட போயிடுது அப்படின்னா நமக்கு இட்லி வந்து அவ்வளவு சரியா வராது. மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கலந்து சேர்த்துடுவோம். தேவையான அளவு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அரிசி சேர்த்து அரைக்கிற இட்லி மாவோட இது ரொம்ப சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆயிடும். இது 4-5 மணி நேரத்திலேயே ஃபர்மெண்ட் ஆயிடும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சி வச்சு 4 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க ரொம்ப நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம அரிசி சேர்த்து அரைக்கிற இட்லி மாவு கூட இவ்வளவு சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி பண்ணிக்கலாம். நம்ம சட்னிக்கு வதக்கிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய். பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாயும் வறுபட்டாச்சு. இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இதை கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுக்கும், பெரிய வெங்காயம் லேசா ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். 2 சேர்த்து நம்ம சட்னி அரைக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கும் போது காரமும் எப்படி இருந்தாலும் குறைஞ்சிடும். 7-8 பல்லு பூண்டு. பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது. 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா கட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி. இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கணும். தக்காளியும் பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கி எடுத்து இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இது 2 நிமிஷத்துல வதங்கிடும். பாருங்க இது போல கலர் மாறாம நம்ம வதக்கிக்கணும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும், ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும்.
ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சுக்கிற கடலை பருப்பு மிளகாயை நல்லா அரைச்சிட்டு இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் குறப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை சட்னியில சேர்த்துருவோம். இட்லி பாட்டில் தண்ணி வச்சிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. மாவை நல்லா ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி வாத்துக்கணும். நம்ம நார்மலா பண்ற இட்லி மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கும். இது போல திக்கா இருக்கும். மூடியை போட்டு மூடிடலாம். இது வேகிறதுக்கு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இட்லி வெந்துட்டான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுது. பஞ்சு போல இருக்கு. நம்ம தோல் பருப்பு சேர்த்ததுனால கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு. பாருங்க, ஒட்டாம கிளீனா வந்துடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லேசா தண்ணி தெளிச்சு விட்டுடுவோம். இட்லியை நம்ம எடுத்துடுவோம். நம்ம துணி போட்ட இட்லியெல்லாம் நம்ம உடனே எடுத்துடலாம். லேசா தண்ணி தெளிச்சிட்டோம்னா துணியில ஒட்டாம எடுக்கிறதுக்கு வந்துடும். இந்த துணியை பிடிச்சிட்டு நம்ம பக்கமா அப்படி எடுத்தோம்னா அழகா ஒட்டாம வந்துடும். பாருங்க, இட்லி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. ஆனா பஞ்சு போல இருக்கு. உள்ளேயும் பாருங்க கொதிக்கிறது. உள்ளேயும் நல்லா அப்படி கூடா வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இதே மாவுல நம்ம தோசையும் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நான் கரைச்சிருக்கேன். இதுவும் பாருங்க நல்லா மெலிசா பண்றதுக்கு வருது. இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுப்போம். இப்ப தோசைக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு. சாஃப்டான இட்லியும் பண்ணிக்கலாம். இது போல கிறிஸ்பியான தோசையும் நம்ம பண்ணிக்கலாம். தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். நல்லா பேப்பர் ரோஸ் மாதிரி கிறிஸ்பியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இட்லி நம்ம எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். தோசையும் பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. நல்லா அப்படியே மொறுன்னு இருக்கு. நல்லா காரசாரமான புதினா சட்னியோட தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ஒரே மாவுல சாஃப்டான இட்லியும் பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. நல்லா கிறிஸ்பியான தோசையும் நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். அரிசியே சேர்க்காம நல்ல சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த சட்னியும் வந்து நமக்கு பார்க்கும் போதே அப்படியே வாயில எச்சில் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த இட்லியோட இந்த சட்னியை தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்கு. இட்லி அப்படியே பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. அதுக்கு இந்த புதினா எல்லாம் சேர்த்து அரைச்ச சட்னி வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. பருப்புகள் எல்லாம் நம்ம தோலோட சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா 6ல இருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். மிக்சிலே வந்து நம்ம ஈஸியா அரைச்சிடலாம். அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்காம தண்ணியை தெளிச்சு நல்லா திக்கான மாவா நம்ம அரைச்சுக்கணும். கொஞ்சம் குறப்பா இருக்கணும். இது ஃபர்மெண்டேஷனும் ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். இட்லி வாக்கும் போது கூட அந்த மாவுல ரொம்ப தண்ணி விடாம கொஞ்சம் திக்கான மாவை நம்ம அப்படியே எடுத்து விட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் இட்லி. தோசை வாக்கறச்சு வேணா நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதாரணமா நம்ம அரிசி யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு 4 நாள் 5 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மாவை வந்து நம்ம ஒரு 2 நாள் மட்டும்தான் வச்சுக்க முடியும். அதோட வச்சிடணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி புளிச்சிடும். மாவு வந்து நீத்து போக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் இட்லியும் இந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து டேஸ்டியான வாசனையான இந்த சட்னியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 ரெசிபியுமே செம சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.